லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 28th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது, அதோட இந்த சீரீஸும் முடிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, பட் ஸ்டில் ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் லின்னும் சேர்ந்துட்டு ஹீரோயினோட பிரேக்ஃபாஸ்ட்காக க்ராசரிஸ் வாங்க போகிறாங்க. அப்போ ஹீரோலாம் சும்மா நடந்து வந்துட்டு இருக்காரு, ஆனால் லின்னு தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரா. அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறாரு, டே நீ என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதை யோசிச்சுட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுட்டே கிட்ட வந்துட்டு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதான் தெரியும், இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கியே, எனக்காக ஏதாவது ஒரு ஐட்டம் இதில் வாங்கியிருக்கியாடா, எல்லாமே மூமுக்கு தான், உனக்கு கூட நீ வாங்கிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா. டே உனக்காக நான் எக் வாங்கியிருக்கேன்னா, உனக்கு தான் எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், உனக்காக தான், நான் அதெல்லாம் மறக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. பின்னாடி லின்னும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், லின்னு 3 பேரும் வந்து இந்த மால்க்கு போயிட்டு இந்த கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அது விளையாட எல்லா பொம்மைங்களாம் வருதா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு லின்னை தான் பிடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு காட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த காட் ஃபுல்லாகவே வந்து பொம்மைங்களா தான் இருக்கு. அவ்வளோ கேம்ஸ் விளையாடி தள்ளியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ லின் சொல்றாரு, டே இங்கே ஒரு ரேசிங் இது இருக்கு, வாப்பலாம், நான் உன்னை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேசிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அந்த கார் ஓட்டிகிட்டே இருக்கும் போது லின் சொல்கிறாரு, நீ இன்னும் நல்லா தாண்டா ஓட்டுற அப்படி சொல்கிறாங்களா. தேங்க்ஸ், வா பத்திரமா ஓட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லின் சொல்கிறாரு, டேய் நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியா இல்லையா, நீ வந்து ரேசிங்க்கு திருப்பி வர போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, மூமு போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கே தெரியும் நான் ஏன் ரேசிங்குள்ளே வரமாட்டேன்ட்டு, கொஞ்சம் யோசிச்சு நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு லின் சொல்கிறாரு, எனக்கு புரியுது, இத்தனை வருஷமாக ஒரு பொண்ணு ஒரு 6 வருஷமாக ஒரு பையனுக்காக காத்துட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். அந்த பொண்ணுக்காக நீ இந்த கெரியரே விட்டு கொடுக்கலாம் நீ நினச்சிருக்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ அவளுக்காக ஸ்டெபிள் லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நான் சொன்ன ரெக்வஸ்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாருங்க. ஹீரோ இந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அப்போ லின் சொல்ற, டே நான் வின் பண்ணிட்டேன், உன்னை நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லின் அப்படியே நிஜமான ரேஸ்ல ஜெயிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்காரு. அப்படியே இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, மீட்டிங் இருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் பேச போறேன், நான் கிளம்புற சொல்லிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வேண்டாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இவங்களுக்காக ரெடியாக பேக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க போல், அதை கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு குட் பை கிஸை கொடுக்குறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் போகிறாரா. அப்போ தான் அவர் ஒன்று நோட் பண்ணுறாரு, அவர் டாக்குமெண்ட்டை விட்டுட்டு போயிட்டான்ட்டு. சரி கொடுக்கலாம், கீழே பஸ் ஸ்டாப்பில் தானே இருப்பா அப்படி சொல்லி ஓடி போய் பார்த்தா ஹீரோயின் வந்து பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. சரி கேப் ஏறிட்டு போய் தரலாம் அப்படி யோசிக்கிறாங்களா. அப்போ அந்த பஸ்ஸை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது போல். அப்போ உடனே அவர் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு ஓடி போயிட்டு கார் எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணிட்டு அந்த பஸ் பின்னாடியே போகிறாரு. அதுக்குள்ளே பஸ் வந்து கொஞ்சம் தூரமாகவே போயிடுச்சு போல். ஸோ அவங்க போயிட்டே இருக்கும் போது அதுக்குள்ளே இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. பார்த்தா பஸ்ஸில் வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது முன்னாடியே வந்து ஹீரோக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் ரேஸ் பண்ணிட்டே போயிருக்காரு போல். அதுக்குள்ளே இந்த பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவரும் வந்துட்டு ஒரு சிக்னலில் மாட்டிக்கிறாரு. அப்புறம் அவர் மூமுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. இது வரைக்கும் போகாத கால் வந்து இப்போ போகுது. அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு, எங்கே இருக்கேன், நான் வந்து கீழே கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இருக்கேன், நீ எனக்காக அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தெரியும் அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போதான் ஹீரோக்கு மூச்சே வருது. ஹீரோயின் அந்த பஸ்ல ஏறலை, அவங்க அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் இருந்திருக்காங்க. உடனே ஹீரோ அடிச்சு பிடிச்சி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட போகிறாங்க. அங்கே போய் அவங்கள பார்த்த பிறகுதான் இவருக்கு மூச்சே வருது. அப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்களா. என்ன எதுக்கு என்ன இப்படி வந்து டக்குன்னு கட்டி பிடிக்கிற, எனக்கு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ அந்த பஸ்ஸில் போகல அப்பாடா அப்படின்ட்டு சொன்னா, நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு அவர் காரில் தான் வந்திருக்காருன்றதை நோட் பண்ணிடுறாங்க. என்னப்பா எனக்காக கார் ஓட்டிட்டு வந்த, நீ மறுபடியும் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அப்போதான் ஹீரோவே ரியலைஸ் பண்ணுறாரோ, நான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பைக் எடுத்துட்டு அவர் ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓரளவுக்கு அவரால் ஓட்டவும் முடியுது. அப்போ ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு அண்ணா வந்து ஒரு தங்கச்சிக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இவருக்கு சின்ன வயசில் ஹீரோயினுக்கு வந்து இவங்க சொல்லி தந்தது ஞாபகம் வருது. அதனால அவங்க யோசிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே நீ என் கூடவே இருந்திருக்க, நடுவில் 6 வருஷம் நான் உன்னை தள்ளி வச்சு கூட நீ வந்துட்டு என்ன தவிர வேறு யாரையும் பார்க்காம எனக்காகவே இருந்திருக்க, உனக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ்னு ஒரு சின்ன வார்த்தையில் நான் இதை அடக்கவே மாட்டேன், உன் கூட இருந்து வாழ்ந்து காமிப்பேன், உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். நம்மளோட ஜேர்னி வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் வழியாக போகாமல் 2 ஹார்ட் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு போகிறாரா.
போகிறா. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினுக்காக ஒரு நல்ல பவுல் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டா ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்னன்ட்டு பார்த்தா அந்த பவுல் ஆஃப் நூடுல்ஸ் வந்து அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்குது போல். ஸோ ஹீரோ கேட்குறாரு, அவர் பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவரோட அந்த ரீஹாபிலிட்டேஷனோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது இன்னமும் வந்துட்டு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ படிக்கும் போது லின் அடிக்கடி கேட்பாரான், நீ எப்படா வர போகிற, எப்போ நீ மறுபடியும் ரேஸ் ட்ராக்ல வந்து நிற்க போகிற, எப்போ வண்டி ஓட்ட போகிற அப்படி கேட்டுகிட்டே இருப்பார். என்னோட ஃப்யூச்சர் கூட நீ தாண்டா என்னோட டிரைவர் அப்படி கூட சொல்லிட்டு இருப்பாரு. அது ஏன் அவன் அப்படி சொன்னான், அந்த டைமில் என்னால் நடக்க கூட முடியல, அவன் எப்படி வந்து நான் டிரைவராக நிற்பேன், நான் வண்டி ஓட்டுவேன்றதை அவ்வளோ நம்பிக்கையோட சொன்னேன் எனக்கு தெரியல. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் என்னை இன்னும் தூண்டி தூண்டி என்கரேஜ் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் போல். ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு எல்லாருமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் ஹீரோ வந்து அவங்க அப்பா கூட தான் இருந்திருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து அதே பவுல் ஆஃப் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்து வந்து ஹீரோ கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே என் கையால் இதை இவ சாப்பிட்ருக்கா, மூமுக்கு வந்து இதோட டேஸ்ட் அவ்வளோ தெரியும், யார் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் கரெக்டாக நான் தான் பண்ணேன்றதை அவள் கண்டுபிடிச்சிருவா. அந்த மாதிரி என் கூட இருந்தவ இப்போ நடுவில் வந்து அவங்க அம்மா இட்டுட்டு போனதுலேருந்து நான் பண்ண தப்புனால அவள் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தா. அதே தப்பு நான் இன்னொரு பொண்ணுக்கும் செய்ய விரும்பலை. ஸோ நான் இப்போ ட்ரிங்கிங் கூட குவிட் பண்ணிட்டேன் என் பசங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு, அதை இப்போ ரெக்ரெட்டாகவும் ஃபீல் பண்ணுறாரு, பண்ண தப்பை வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ட்ரிங்கிங்கே குவிட் பண்ணிட்டார் தெரியுமா அப்படி சொல்லும்போது, நான் முன்னாடி தான் ரொம்ப கோவமாக இருந்தேன் டேடி மேலே, ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் வந்து அவர் சின்ன வயசில் ரேஸ் பண்ணிட்டு இருந்தது, அது மட்டும் தான் என் மனசில் இருக்குது. இதெல்லாம் கூட என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படி சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆம்பளைங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ கிரேட் கிடையாது, எங்களால் வந்து இங்கே சொல்ல வரதை முழுசாக சொல்லவும் எங்களுக்கு தெரியாது, எதையாவது சொதப்பி வச்சுடுவோம், அதனால தான் நாங்கள் பேசுகிறதே இல்லை நிறைய டைம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோன்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நம்ம நெக்ஸ்ட் மந்த்து நம்ம அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா, என்ன சொல்லு அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் நம்ம கேனடா போகலாமா, நம்ம அங்கே போயிட்டு உங்கள் அம்மாவை விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோனுக்கு ஹாப்பி ஆகிடுதா, கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே இவங்க லைஃபு வந்து ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. அடுத்த நாள் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஒரு ரிங் வாங்கியிருக்காரு போல் ஹீரோயினுக்காக. அந்த ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் யோசிக்கிறாரு, அம்மா நான் இப்போ வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா கூட எனக்கு தெரியல, முன்னாடியே வந்து நான் ஃபோன் பண்ணும்போதே நான் பேசக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்தீங்க, ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், இது எந்த அளவு வந்து நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இப்போ எனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பயம் கிடையாது, மேபி நான் இதை உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதை வந்துட்டு தப்பாக எடுத்துப்பீங்களோ, டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்களோ, சோகம் ஆகிடுவீங்களோ, அந்த பயம் மட்டும் தான் எனக்கு இருக்குது, மற்றபடி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் பிரேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கிளம்பி அவங்க கேனடாவும் போகிறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேரும் அங்கே போய் லேண்ட் ஆன உடனே ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்களா, அவங்க பேர் கிறிஸ், அவர் வந்துட்டு இவங்களை வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மூமோதான் பார்த்துட்டு, வாமா என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஜேர்னி டைம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் ஜின்ஷா அப்படி சொன்னோடனே ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவரும் வெல்கம் பண்ணுறாரு. இப்படியே ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அவங்களோட வாசல் எல்லா இடத்துலையுமே வந்து பிளான்ஸ் இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு ஹீரோ ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் வந்துட்டு இந்த பிளான்ஸ்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ நிறைய வளர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்புறம் அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் அவங்க அம்மா இப்போ தான் கிச்சன்லேருந்து வெளில வராங்களாம். அப்போ கிறிஸ் போயிட்டு சொல்கிறாரு, மூமு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. வந்துட்டாலா, இதோ நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. கூடவே ஜின்ஷாவும் இருக்கா அப்படி சொல்கிறாங்களா. அப்போல்லாம் அவங்க ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மூமு தான் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கா, எப்படிமா இருக்கீங்க, நான் திரும்பி வந்துட்டு அப்படி சொன்னோன்னே, ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை, நீங்கள் அங்கேருந்தே கால் பண்ணியிருக்கலாம்மா, கிறிஸ் தான் ஏர்போர்ட்டுக்கே வர சொன்னால, நீ ஏம்மா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஜின்ஷா வந்திருக்கான் அப்படி சொன்னோன்னே அவங்க வந்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லி திரும்பி பார்த்துட்டு, வாப்பா அப்படி மட்டும் தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வாமா நான் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு மூமு கிட்ட பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் டைனிங் டேபிளில் கூட உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, ஏதோ ஒரு இந்த சூரியன் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது, ஆனால் அது 6 பில்லியன் இயர்ஸ் ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு போல. ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க அம்மா வந்துட்டு ஜின்ஷா கிட்ட பேசவே இல்லை, அவருங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினா வந்துட்டு, ஜின்ஷா நீயும் இந்த மூவி பார்த்துருக்க,
இருக்க இல்லையா, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க மறுபடியும் ஜின்ஷாவை இக்னோர் தான் பண்றாங்க. அப்போ வந்து அவன் ஒரு மாதிரி படப்படன்னு ஃபீல் பண்றானா. அப்போ வந்து ஹீரோயின் கை பிடிச்சிட்டு இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ளைட்ல வரும்போதே ஹீரோ வந்து கொஞ்சம் சோகமாக தான் வந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அம்மா வந்து ஏதாவது தப்பா பேசிட்டாங்க, இல்லை உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹார்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகாது அப்படி சொல்லியிருப்பாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா கிடையாது, இதெல்லாம் நடக்கும்ட்டு புரிஞ்சுதான் நான் உங்க கூடவே வரேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, உன்னோட புது பிளேஸ்லாம் உனக்கு செட்டில் ஆயிடுச்சா, உன்னால நல்லா ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வர முடியுதா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து முழிக்கிறாங்க, இல்லைம்மா நான் வந்து லீஸை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படி சொல்லும்போது, இப்போ நீ எங்கே தங்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜின்ஷோ டக்குன்னு சொல்றாங்க, இப்போ அவன் வந்து என் கூட தான் தங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க அம்மால எதுவுமே பேச முடியல. அவங்க ஓகே நாட் ஓகே அந்த மாதிரி எது கூட சொல்லவே மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்களா. அப்போ கிறிஸ் தான் வந்துட்டு டாபிக்கை மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே டின்னரும் முடியுது. கிறிஸ் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 3 பேர் உட்காந்து ஹாலில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு டைனிங் டேபிளில் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உங்க கெரியர்ல பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு ஜோவேல பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டக்குன்னு இன்டர்ஃபியர் பண்ணிட்டு, கிறிஸ் நான் உங்களை வந்து கெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண சொன்னேன், அது க்ளீன் பண்ணிட்டீங்களா, இப்போ ஓகேயா இருக்கா அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கிறிஸும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேமா அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் வந்துட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணுற மாதிரி தான் அவங்க அம்மா நடந்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசலுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு எப்படி அதை ப்ரப்போஸ் பண்ணணும், என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும் அந்த ஐடியாலாம் வச்சுட்டு அவங்க வந்து சில பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹீரோயினோட அம்மா அப்பா முன்னாடி நின்றுட்டு, என்னை சுற்றி எந்த பெரியவங்களும் இல்லை எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு, நான் வந்து இப்போ பண்ண போகிற இந்த ப்ரப்போசலுக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு யாரும் எனக்கு சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஐடியா கேட்டு நான் வந்திருக்கேன், ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு, உங்கள் பொண்ணை எனக்கு நீங்கள் தாங்க, சின்ன வயசுலேயே சரி இப்போ சரி அவளை நான் வந்துட்டு பத்திரமா தான் பார்த்துட்டு இருக்கேன், சின்ன வயசுல அன்பா அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தேன், இப்போ என்னோட லவ்வராகவும் பார்ட்னராகவும் நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன், அவளை என்னை நம்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அவங்க அம்மா வந்துட்டு நிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க போல். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அவங்களுக்கு லைட்டாக அப்படியே அழுக வருது, அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டீ ஊற்றி தராங்க. ஸோ இதுதான் ஃபார்மாலிட்டி போல். ப்ரப்போசல் பண்ணிட்டு டீ கொடுத்து அவங்க அதை வாங்கி குடிச்சிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இவருக்கு டீ ஊற்றி கொடுக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க வந்து அப்படியே தயங்கி நின்றுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இதெல்லாம் ஓரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்களா. அவங்களே நேரம் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த டீயை வாங்கிடுறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த டீ அவங்க குடிக்கவே இல்லை. அங்கேருந்து எழுந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அப்படி நின்றுட்டு இருக்காரா. அப்போ பக்கத்தில் வந்து கிறிஸ் வந்துட்டு சொல்கிறாரு, எந்த விஷயத்தையும் வந்து நம்மளால அவசரப்படுத்த முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, பட் அவனோட பிரேவ்னஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு தட்டி கொடுத்துட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. அப்போ மோமோ வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவே வந்து மோமோ ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை என்னென்னலாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நாளைக்கு வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ தான் இந்த சீரீஸோட ஃபைனல் வீடியோஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மார்னிங்கே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.